ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல நண்டு குழம்பு ரொம்ப டேஸ்டா எப்படி செய்யுன்னு பார்க்கலாம் வாங்க. கிராமப்புறங்கள்ல இருமல், சளி இருக்கவங்களுக்குலாம் இந்த நண்டு குழம்பு செஞ்சு தரும்போது சளி, இருமல்லாம் சரியாயிடுங்க. அதே மாதிரி ரொம்ப இதமாவும் இருக்கும். இந்த நண்டு குழம்பு இருமல், சளி இருக்கும்போது செஞ்சு கொடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. 1/2 கிலோ அளவுக்கு நண்டு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு மிக்ஸி ஜார்ல 1/2 மூடி தேங்காய், ஒரு 6, 7 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், 3 பல் பூண்டு, கொஞ்சமா பெருஞ்சீரகம் எல்லாம் சேர்த்து அரைச்சி பேஸ்ட் பண்ணி தனியா வச்சுக்கோங்க. ஒரு வாணல்ல 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு அது கூடவே 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரட்டும். அது கூட ஒரு 6 பூண்டு எடுத்து நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. தட்டி சேர்க்கும்போது குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும். ஒரு பச்சை மிளகாய் அது கூட சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் 2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை எடுத்து 2ஆ கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். நல்ல பொன்னிறமா வதங்கி வரணும். அப்பதான் குழம்பு நல்லா இருக்கும். கொஞ்சம் டைம் ஆனாலும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது கூட 2 பழுத்த தக்காளி எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். பெரிய தக்காளியும் எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வரணும். நல்லா குழைய வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வந்ததுக்கு அப்புறமா 50 கிராம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் அது கூட சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளை சேர்த்துருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா கருகிடும். சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வாசனையாகவும் இருக்கும். நல்லா வதக்கி விட்டுருங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் குழம்பு அதிகமாக வேணுங்கிறதுனால நான் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன். நல்லா கிரேவியாக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் நல்லா தாராளமாக வேணுங்கிறதுனால நான் கொஞ்சம் தண்ணி அதிகமாக விட்டுருக்கேன். நீங்கள் தண்ணி இன்னும் அதிகமாக வேணுனாலும் சேர்த்தா நல்லா இருக்காது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட இந்த அளவுக்கு சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இல்லை கிரேவி பதத்தில் வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நான் தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி அதில் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு எல்லாம் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிருங்க. மூடி வச்சு நல்லா குழம்பு கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நண்டெல்லாம் அது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா கொதி வரணும். ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நண்டு எல்லாத்தையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குழம்பு மூடி வச்சிருங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10-15 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சுதுன்னா நண்டு நல்லா வெந்துருங்க. பாருங்க, நண்டு நல்லா சூப்பரா வெந்து வந்துருச்சு. நல்லா கம கமன்னு வாசனையோட இருக்குங்க. ரொம்ப டேஸ்டா, ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இதே அளவுகளோட செஞ்சு பாருங்க. இப்ப நம்ம இந்த ஸ்டேஜ்ல இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காய் விழுது இருக்குல்லையா, அதை இது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா நண்டு வெந்ததுக்கு அப்புறமா தாங்க சேர்க்கணும். சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி கலந்து இதுல ஊத்திக்கோங்க. மிக்சியில நல்லா வெந்து வரட்டும். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடணும். ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிச்சா போதுங்க.
நல்ல டேஸ்ட்டாவும், வாசனையாவும் சூப்பரா இருக்குங்க அந்த நண்டு குழம்பு. நல்லா சுட சுட சாதத்துல போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டா இருக்குங்க. செஞ்சு இதே அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணி ஒரு 7 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. கொதிச்சு வந்ததுக்கப்புறம் திக்காயிடுங்க. கொஞ்சம் தண்ணி மாரி இருக்கும். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் திக்காயிடுங்க. இப்ப நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க. ரொம்ப சூப்பரா, ரொம்ப டேஸ்ட்டா நம்ம நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இதே அளவுகளோட நீங்களும் செஞ்சு பாருங்க.